அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு கட்டுரை பற்றி பேசலாமா? இன்னைக்கு நான் பேசுறதுக்காக கட்டுரைகளை வாசிக்க தேடிய போது ஒரு அருமையான கட்டுரை ஃபேஸ்புக்கில் நான் படித்தேன். தம்பி செந்தில் முருகன் அவர்கள் எழுதிய பதிவு. இப்போது விருதுகள் வழங்கப்பட்டன அல்லவா? நிறைய விருதுகள் நிறைய பேர் வாங்கிட்டு வந்தாங்க. பத்மபூஷன் இந்த மாதிரி விருதுகள். இந்த விருதுகளை பற்றி அருமையாக ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறார். இந்திய நாட்டில் கொடுக்கப்படுகிற முக்கியமான விருதுகளையும் அதை பற்றிய தகவலையும் அதை உங்களோட பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு ஆசைப்பட்றேன். நம்ம நாட்டில் பாரத ரத்னா, பத்மஸ்ரீ, பத்மபூஷன், பத்ம விபூஷன், அப்புறம் அர்ஜுனா விருது, ராஜீவ்காந்தி கேல் ரத்னா விருது, துரோணாச்சாரியா விருது, இப்படியான விருதுகள் கொடுத்துட்ருக்குறாங்க. அதுபோக பரம்வீர் சக்ரா விருது இதெல்லாம் கொடுக்குறாங்க இல்லையா? இப்போது இந்த விருதுகளை யார் யார் வாங்கியிருக்கா, என்ன அதை பற்றிய மேலதிக தகவல்கள் அப்படின்னு பார்ப்போம். மறைந்த முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி நினைவாக ராஜீவ்காந்தி கேல் ரத்னா விருது அப்படின்னு ஒரு விருது வழங்கிட்டு வந்தாங்க. அது இப்போதைய பிரதமர் 2021 இவங்க அரசு வந்த பிறகு மேஜர் தயான் சந்த் கேல் ரத்னா விருது அப்படின்னு பெயர் மாற்றம் செய்து அதை விருதை கொடுத்துட்டு இருக்கிறாங்க. இந்த ராஜீவ்காந்தி கேல் ரத்னா விருதை முத வாங்கினவர் நம்ம செஸ் விஸ்வநாதன் ஆனந்த் அவர்கள். இந்த விருது 1947 ஆகஸ்ட் 15 அமலுக்கு வந்தது. விருது வழங்க தொடங்கின ஆண்டு 1950 ஜனவரி 26. இந்திய அரசின் இளைஞர் விவகாரங்கள் மற்றும் விளையாட்டுத்துறை தான் இந்த கேல் ரத்னா விருதை வழங்குது. இந்தியாவில் விளையாட்டை ஊக்குவிக்கிறதுக்காக இந்த விருதை வழங்கிட்டு வர்றாங்க. அடுத்த இராணுவத்தில் கொடுக்கப்படுற பெரிய விருது பரம்வீர் சக்ரா PVC அப்படின்னு சொல்லுவாங்க. எதிரி படைகள்கிட்ட மிக உயர்ந்தளவு வீர தீரத்தையும் தன்னலமற்ற தியாகத்தையும் செய்து நம்ம படை வீரர்களுக்கு வழங்கப்படும் விருது தான் இந்த பரம்வீர் சக்ரா விருது. இது இராணுவத்தோட உயரிய விருதாகும். பெரும்பாலும் இந்த விருது அந்த வீரர்களுக்கு மரணத்திற்கு பின்பே கிடைக்கிறது அப்படின்ற ஒரு வருத்தமான ஒரு விஷயம். இந்தியா பாகிஸ்தான் போரில் முன்னாடி நடந்த போரில் இந்திய இராணுவத்தில் சிறப்பாக பணியாற்றி வீரதீர செயல்கள் புரிந்து பல உத்திகளை கையாண்டு எதிரிகளை முறியடித்த வீர் சக்ரா விருது பெற்ற முதல் தமிழர் மதுரை முத்து ஐயா, நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த அந்த இராணுவ வீரர் தான் இந்த விருதை முத வாங்கினவங்க. அடுத்து இந்தியாவிலே வழங்கப்படுற மிக உயரிய விருது அப்படின்னா பாரத ரத்னா அப்படின்னு சொல்றாங்க. இந்தியாவின் மாமணி அப்படின்னு பொருள் அந்த விருது. இந்த விருதை இந்தியாவின் சிறந்த சேவை மற்றும் கலை, இலக்கியம், கலாச்சாரம், விளையாட்டு மற்றும் பொது சேவையில் இருக்கிற எல்லாருக்கும் இந்த விருதை வழங்குறாங்க. இந்த விருதுக்கான பரிந்துரை பிரதமரால் ஜனாதிபதிக்கு வழங்கப்படும். அதுக்கப்புறம் பெரிய அளவில் கெடுபிடிகள் இல்லை, இருந்தாலும் வருடத்திற்கு 3 விருதுகள் தான் எண்ணிக்கை, 3 தான் இருக்கணும் பாரத ரத்னா ஒரு ஆண்டுக்கு அப்படின்னு ஒரு வரையறை வச்சிருக்காங்க. இது வரைக்கும் 45 பேருக்கு பாரத ரத்னா விருது நம்ம இந்திய அரசு வழங்கியிருக்கு. அடுத்து இந்த பத்ம விருதுகள் 3 பிரிவுகளா இருக்கு. 1954 ஆண்டுல நிறுவப்பட்ட பத்ம விருது 1978 மற்றும் 79, அப்புறம் 93 முதல் 97 வரைக்குள்ள சில சுருக்கமான குறுக்கீடுகள் இதுல இருந்தது அப்படின்னு சொல்றாரு. இந்த விருதும் குடியரசு தினத்தன்று அறிவிக்கப்படுகிறது. அப்போ இந்த விருது 3 பிரிவா பிரிக்கிறாங்க. அது பத்ம விபூஷன், பத்மஸ்ரீ, பத்மபூஷன் அப்படின்னு 3 பிரிவா பிரிக்கிறாங்க. இந்த 1954 தான் 2 சிவில் விருதுகளுமே உருவாக்கப்பட்டது, பாரத ரத்னாவும் பத்ம விபூஷன் அப்படின்றது. ஆனால் இந்த பத்ம விபூஷனை 3 வகையா பிரிச்சிருக்கிறாங்க. அது என்னன்னா பெஹ்லா வர்க், தூஸ்ரா வர்க், தீஸ்ரா வர்க். முதல் தரம், 2வது தரம், 3ஆம் தரம் அந்த மாதிரி பொருள்னு நினைக்கிறேன். அப்போ இந்த விருதை தான் அப்புறம் பிற்காலத்தில் பேரை மாற்றி பத்ம விபூஷன், பத்மபூஷன், பத்மஸ்ரீ அப்படின்னு மாற்றிருக்கிறாங்க. அப்படின்னா 1955 ஜனாதிபதி அவர்கள் வெளியிட்ட அறிவிப்பில் இது மாற்றியமைக்கப்பட்டது அப்படின்னு குறிப்பிடுறாரு நம்ம செந்தில் முருகன். பாரத ரத்னா விருது பெற்ற தமிழர்கள் யார் யார் அப்படின்னு பார்ப்போம்னா, அறிஞர் சர் CV ராமன், அவர் நோபல் பரிசும் வாங்கியவர். அடுத்து ராஜாஜி, நம்மளுடைய முன்னாள் முதலமைச்சர் காமராஜர் ஐயா, MGR, சுப்புலட்சுமி அம்மையார், APJ அப்துல் கலாம் ஐயா, சிதம்பரம் சுப்பிரமணியம்,
இவங்க எல்லாரும் பாரத ரத்னா விருது வாங்கிய தமிழர்கள். பத்ம விபூஷன் வாங்கிய முதல் தமிழர் யாருன்னா, பத்ம விபூஷன் யார் யார் வாங்கியிருக்காங்கன்னா, அரியக்குடி ராமானுஜ ஐயங்கார் கர்நாடக இசைத்துறைக்காக அவருக்கு 1958 கொடுத்துருக்குறாங்க. அது வந்து நம்ம மறைந்த கேப்டன் விஜயகாந்த் வரைக்கும் பத்ம விபூஷன் வாங்கியிருக்கிறாங்க. நம்ம ரஜினிகாந்தும் கமல்ஹாசனும் இந்த பத்மஸ்ரீ பத்மபூஷன் எல்லாமே வாங்கியிருக்காங்க. 2000 ஆண்டுல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு பத்மபூஷன் விருது வழங்கப்பட்டது. கமல்ஹாசனுக்கு 1990 ஆண்டு பத்மஸ்ரீ வழங்கப்பட்ட நிலையில் 2014 ஆண்டு பத்ம விபூஷன் விருதும் கமல்ஹாசனுக்கு கொடுத்திருக்காங்க. அதற்கடுத்து 2016 ஆண்டு ரஜினிகாந்த் அவர்களுக்கு பத்ம விபூஷன் கொடுத்திருக்கிறாங்க. நடிகர் திலகத்துல இருந்து சிவாஜி கணேசன்ல இருந்து இப்ப அஜித்குமார் வரைக்கும் இந்த விருதுகள் எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டு வந்திருக்கின்றன. இது வரைக்கும் இப்படியாக இது இந்திய அரசின் கொடுக்கப்படும் விருதுகளும் அதை பெற்றவர்களும் பற்றி நம்ம இன்னைக்கு வாசிச்ச கட்டுரையில பார்த்தோம். அவர் அந்த பதிவில் எழுதியிருக்கிறாரு, நீ தமிழ்நாட்டில் வழங்கப்படும் உயரிய விருதுகளை பற்றி எழுதுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. நான் அதையும் சேர்த்து இன்னைக்கு பேசிடலாம்னு நினைச்சேன். இருந்தாலும் அவர் இன்னும் பதிவு வராதனால அவர் எழுதிய பிறகு மீண்டும் இன்னொரு முறை அந்த விருதுகளை பற்றி வாசிப்போம். இன்று இந்திய அரசின் சார்பில் வழங்கப்படும் இந்தியாவின் மிக உயரிய விருதுகளை பற்றி உங்களுடன் பகிர்ந்து கொண்டதில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.